அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த பிறவிலையாகட்டும் முற்பிறவிலையாகட்டும் தெரியாமல் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோம் அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அதுபோல் மன தெளிவின்மை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். கூடவே வறுமை நீங்கி செல்வமும் பெருகும். அதே போல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாகவே நம்ம விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் மேன்மணி அடையும். அதே போல் சந்திரன் தொடர்பான ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுவும் விலகும். மேலும் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க. மேலும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டுருக்குது இல்லையா, பசங்க நல்லா படிக்கணும், மனசில் நல்லா படித்ததெல்லாம் பதியணும், நல்லா எழுதணும், ஞாபக மறதியால் எதையும் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த நாளை பயன்படுத்திட்டிங்கும்போது குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. மேலும் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த நீட்டு இதெல்லாம் வரும் இல்லையா, அதுலெல்லாம் கூட உங்கள் குழந்தைங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறதுங்கிறது நல்லது. சரி, அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷம் இருக்குது. தோஷம் அப்படின்னா பாவம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பாவம் குற்றம் இந்த மாதிரி சொல்லலாம். பிரதோஷம் அப்படிங்கும்போது பாவம் நீக்குதல், குற்றம் நீங்குதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த பிரதோஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கேட்டு சிவபெருமானிடமோ நந்தி பகவானிடமோ வேண்டுதல் வைக்கணும். தேய்பிறை பிரதோஷ நாளில் நம்மளுடைய கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், நோய் தீரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வைக்கணும். இன்றைக்கி நமக்கு தேய்பிறை பிரதோஷமாக இருக்குது. மேலும் சனி பிரதோஷத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியத்துவத்தை இந்த சோமவார பிரதோஷத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய சாபத்தினால ஒவ்வொரு கலைகளாக இழந்துக்கிட்டே வந்தாராமா. அந்த சமயத்தில் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சபோது சந்திரன் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கி தன்னுடைய தலைமுடியில் இடம்பெறக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தாராமா. அப்போ சந்திர பகவான் மக்களாகிய நமக்காகவும் வேண்டிக்கிட்டாராம். அதாவது இந்த சோமவார பிரதோஷம், அதாவது என்னுடைய கிழமைக்குரிய நாளில் உங்களுடைய பிரதோஷம் வரும்போது மக்கள் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராமா. ஸோ இந்த நாளில் நம்ம மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில் சிவாலயம் போயிட்டு அங்கே சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானை வழிபாடு செய்கிறதுங்கிறது நல்லது. மேலும் நம்மளுடைய கோரிக்கையை நம்ம நந்தி பகவானிடம் ஒரு 3 முறை காதுகிட்ட போயிட்டோம் இல்லை கொஞ்சம் தள்ளி நின்னாவது சொல்கிறதுங்கிறது நல்லது. மேலும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது சந்தனம், பால், இளநீர் இதுபோல் அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுங்கிறதும் நல்லது. வில்வ மாலை கோவிலுக்கு வெளியிலேயே விற்றுட்ருப்பாங்க, அதனால் மறக்காமல் நீங்கள் வாங்கிட்டு போங்க. மேலும் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுங்கிறது அத்தனை பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க. அப்படி விரதம்லாம் இருக்க முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் கோவிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சிங்கனாவே போதும். கோவில் எங்கள் ஊரில் இல்லைங்க, ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் சிவபெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. வில்வ இலை கிடச்சிச்சின்னா அந்த வில்வ இலையால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்க, சின்னதாக லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த லிங்கத்துக்கு குறைந்தபட்சம் நீராலாவது அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் சங்கு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சங்கு வழியாக தண்ணீர் பிடிச்சு நீங்கள் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாளில் அபிஷேகம் செய்கிறது இன்னும் கோடான கோடி பலனை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த பிரதோஷ காலத்தப்போ எல்லா தேவர்களும் அனைத்து கடவுள்களும் சிவாலயத்தில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கே கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தெய்வங்களுடைய பார்வையும் நம்ம மீது விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா போங்க, இல்லைன்னா வீட்டிலே நான் சொன்ன மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லலாம். அதுவும் இந்த நாளில் நீங்கள் ஓம் சோமேஸ்வராய நமக, ஓம் சோமேஸ்வராய நமக, ஓம் சோமேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை கொடுக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு இந்த ஓம் சோமேஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை
27 முறையோ அல்லது 108 முறையோ ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தி எழுதுறது சிறப்பு. எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லைங்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை பார்த்த மாதிரியே நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். முக்கியமாக படிக்கிற பசங்க இன்றைக்கி நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாகவே நம்ம வந்துட்டு தான தர்மங்கள் செஞ்சோம், அதாவது சக மனிதர்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தான தர்மம் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சு நமக்கான நல்ல பலன்கள் வந்து தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாதாரண நாட்களில் பண்ணலினாலும் இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தானமோ உங்களுக்கு 1000% பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது நீங்கள் மற்ற நாளில் பண்ணலினாலும் இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்துட்டு நீங்கள் தானம் வந்து கொடுக்கலாம். அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசு இருந்துச்சு இல்லை கோசாலை இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போய் கொடுக்கறது சிறப்பு. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி பொருட்கள் ரெடி பண்ணிவிட்டு எறும்புகளுக்காவது நீங்கள் கொடுக்கறதுங்கிறது நல்லது. மேலும் இந்த நாளில் தயிர் சாதம் இருக்குது இல்லையா, தயிர் சாதம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சிவபெருமான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமி முன்னாடி படைச்சிட்டு அது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது செல்வ வளம் வந்து பெருகும். ஏன்னா இந்த தயிர் பார்த்திங்கன்னா அதனுடைய நிறம் வெண்மை, சந்தனுடைய அம்சம் பொருந்தியது, சுக்கரனுக்கு உரியது. ஸோ பண வளம் வந்து பெருகணும் அப்படிங்கும்போது நம்ம தயிர் சாதத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ பசுமாட்டுக்குமே நீங்கள் இதே போல் தயிர் சாதம் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் கையால் வந்துட்டு கொடுக்கறது நல்லது. இல்லைனா எப்போவுமே பிரதோஷ வேலையில் காப்பரிசின்னு ஒன்று வந்து தயார் பண்ணுவாங்க. இது செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சரிசி அது கூட பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிறு இல்லைங்க, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நம்ம சக்கரை பொங்கலுக்கெல்லாம் கூட சேர்த்து செய்வோம். அந்த பாசிப்பருப்பு இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் வெல்லம் வந்துட்டு நீங்கள் சேர்த்து நந்தி பகவானுக்கு வந்துட்டு நீங்கள் படைக்கலாம். சரிங்களா? படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதுவே பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இப்படி காப்பரிசியாகவும், அதாவது இந்த பாசிப்பருப்பு, அரிசி, வெல்லம் இப்படி கலந்து கொடுக்கலாம். கூடவே வந்து வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதாக வாங்கிட்டு அது இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுங்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி காப்பரிசி செஞ்சு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாவது நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வெளியில் நிலைவாசலுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் வந்துட்டு தூவி விடலாம். ஏன்னா எறும்புகள் வந்து சாப்பிடும். மொட்டை மாடி உங்களுக்கு இருந்துச்சுங்கும் போது அங்கே கூட நீங்கள் போட்டிங்கன்னா பறவைகள் வந்து சாப்பிடும். இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லைன்னா தயிர் சாதம் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதையாவது நீங்கள் பிரசாதமாக வச்சு கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா காகத்துக்கு, பசுமாட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம். மொத்தத்தில் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கும் போது நான் வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்ன அனைத்து விதமான நற்பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சோமேஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.